எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா வெயிட் லாஸ் சேலஞ்சு 5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ வெயிட் லாஸ் சேலஞ்சு 6ல பார்க்குறோம். ஸோ ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்வீட்டு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தோணுது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுறேன். ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்வீட் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ ஸ்வீட் சாப்பிட்றீங்க. அவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒயிட் சுகரு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டேட்ஸில் வந்து அதிக அளவு ஸ்வீட்ஸ் இருக்குது. ஸோ பழங்கள்லேருந்து கிடைக்கிற ஸ்வீட்ஸ் நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. டேட்ஸ் எடுத்துக்கலாம், சப்போட்டா பழம், இல்லைனா வாழைப்பழம் கூட எனக்கு கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் சாப்பிட்லாம். மற்றபடி செயற்கையாக இருக்கிற பேக்கரி ஐட்டம் உணவுகள் எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ, சப்போஸ் நீங்கள் முட்டை 2, 3 முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிடணும் கூட உங்களுக்கு தோணாது. ஸோ அப்படி கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை ஒரு சிலருக்கு வந்து தண்ணி நிறையா குடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள், எது செட் ஆகுதுன்னு உங்களுக்கு தான் தெரிய வரும். ஸோ ஒருவேளை ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது, இதை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையில் நீங்கள் எப்பவும் போல் 7 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் சீரக தண்ணி இல்லை ஹாட் வாட்டர் இதை ஃபுல்லாக குடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் ஹாட் வாட்டர், சீரக தண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு வேறு என்ன குடிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த 2 நாளுக்கு. நான் உங்களுக்கு அடுத்ததில் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்கள் ஒரு வாக்கிங் போய்க்கிங்க. ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை 20 நிமிஷமோ நீங்கள் வாக்கிங் ஏதாவது பண்ணிக்கிங்க. வார்ம் அப் பண்ணாலும் ஓகே, எக்ஸசைஸ் பண்ணாலும் ஓகே. ஜிம்முக்கு போகிறவங்களும் போகிறதுனா போய்க்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காலையில் உங்களை பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 8:30 to 9 o'clock என்ன இருக்குன்னா, கருப்பு சுண்டல் ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 100லேருந்து 150 கிராம் நான் சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தரோட வெயிட் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் அளவுகள் மாறும். அந்த கருப்பு சுண்டலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நிறையா சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை அதிகமாக சாப்பிட முடியாது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை எடுத்துக்கங்க. ஸோ இதுவே போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த கருப்பு சுண்டலை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து குக்கரில் 4-5 விசில் விட்டதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா, இந்த தாளித்து வெங்காயம்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படி கூட சாப்பிட்லாம். ஸோ அதில் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி ஆப்பிளு, குக்கும்பர், அது மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு நாம் 1/2 plate ரைஸ் எடுத்துக்குவோம். இது கூட வந்து சுரைக்காய் எடுத்துக்குவோம். சுரைக்காயில் வந்து வாட்டர் கண்டென்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ ஃபைபர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பாடு, அரிசி சாதம், குழம்பு, சாம்பார் எது வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. இது கூட சுரைக்காய் 1/2 plate கம்பல்சரி இருக்கணும். ஸோ நான் ஜிகே ஜீரோ சுகர் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வெயிட் லாஸில் என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது தான். ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் சார்ட், டயட் சார்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக ஈவினிங் வந்து எப்போ போல் பிளாக் காஃபி குடிச்சிக்கங்க. சுக்கு டீ, மல்லி, துளசி டீ, ஸோ அது மாதிரி எது வேணாலும் குடிச்சிக்கலாம். அடுத்தது டின்னருக்கு இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் போதுங்க. முட்டை தோசை இல்லை உங்களுக்கு வேறு இது வரைக்கும் நான் சொன்ன ஃபுட்டு, நைட்டு ஃபுட்டு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆப்ஷனலாக உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி 2 முட்டை தோசை எடுத்து சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை தோசை மட்டும் போதும். ஸோ ஒரு முட்டை தோசை எடுத்ததுக்கப்புறம் மாதுளம்பழம் எடுத்துங்க, ரொம்ப நல்லது. இல்லை ஆரஞ்சு கூட எடுத்துக்கலாம். ஆரஞ்சு டே டைமில் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஈவினிங் நைட் டைமில் வந்து மாதுளையும் எடுத்துக்கங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது ஒரு 1/4 மணி நேரம் வந்து எப்பவும் போல் ரெகுலராக நீங்கள் வாக்கிங் போகிறதாகட்டும், ஏதாவது நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ்னாச்சும் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். உங்கள் ஃபோன்லேயே வந்து அந்த ட்ராக்கிங் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் டார்கெட்டை டெய்லி பேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்புறம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் 3 லிட்டர் தண்ணி குடிக்க மாட்டேறீங்க.
கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க தண்ணி வந்து குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி கம்பல்சரி நீங்கள் 3 லிட்டர் குடிச்சே ஆகணும். உடல் எடை குறையிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உணவு கட்டுப்பாடு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் தண்ணியை நம்ம 3 லிட்டர் கம்பல்சரி குடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தூக்கமும் கம்பல்சரி 8 மணி நேரம் இருந்தே ஆகணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்குமே ரீப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். சரி, ஓகேங்க. அடுத்தது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 7 பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் 6 நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு 7வது நாள். ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு 7th டேயில் பார்ப்போம். தேங்க்யூ.